வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 6 வருஷமாக மைன் பண்ணினேன் பைகாயின் இன்றைக்கு வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். பட் 6 வருஷமும் நாங்கள் தொடர்ந்து மைன் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு பெரிய அளவில் இன்கம் வந்திருக்கு. பட் இது உண்மையாக பொய்யான்ற டவுட்லேயே நிறைய நாள் நாங்கள் மினக்கடையில் டைம் கிடைக்கக்குள்ளே தான் மைன் பண்ணி செஞ்சு கொண்டு வந்தோம். பட் அதுலேயும் வந்து நிறைய இஷ்யூஸ், நிறைய கேஒய்சி பிரச்சனை, மைக்ரேட் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுகளில் கஷ்டம். அடுத்த நிறைய பேர் ஏமாற்றிட்டு பையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்படியான பிரச்சனைகளால் எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தது. பட் இன்றைக்கு ஃபைனலாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி 0.1லேருந்து 0.82க்குள்ளே வருமென்று தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். 0.1க்கு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் பிட்கேட்டில் வந்து $3.4 வரைக்கும் USDT வரைக்கும் அதில் ஹை வந்து போயிட்டு இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் 0.8 வரைக்கும் ரன் ஆகி கொண்டிருக்குது பிட்கேட்டில், ரைட். ஸோ இந்த பைகாயினை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் விட்ரோவல் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க பிட்கேட்டில் வந்து நாங்கள் விட்ரோ பண்ணிட்டோம்னு. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து விட்ரோவல் வரலை, ரைட். அவங்க டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்ட்டு தான் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னென்னா இன்னொரு 1 வீக் இருக்குது. பைனான்ஸில் வந்து voting போகுது. அந்த voting முடிஞ்சதுக்கு பிறகு பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். ஏனெண்டா பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் சர்வசாதாரணம். பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணால் நிச்சயமாக இந்த ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த பை சம்மந்தமான அப்டேட்டை பார்க்குறதுக்கு முதல்ல வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நமது டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட். இதில் நிறைய கொஷின்ஸ் இன்றைக்கி வந்திருந்தால் அதில் ஒவ்வொரு கொஷனாக பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாக்கள் கட்டாயம் கேஒய்சி செஞ்சுருக்கணும். கேஒய்சி செஞ்சு மைக்ரேட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் மைக்ரேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் விட்ரோ பண்ணலாம். ஸோ மெயின் நெட் செக்லிஸ்ட்ன்றதுக்குள்ள வந்தீங்கன்னா இப்படி எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட பை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட 24 வேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க பேலன்ஸ் காட்டும். இதில் அவைலபிள் பேலன்ஸ்ன்றது காட்டும். அவைலபிள் பேலன்ஸ் சிலருக்கு 0 இருக்கும். அதுக்கு நீங்கள் போயிட்டு அன்லாக், இப்போ இதில் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 0 காட்டும். ஸோ உங்களோட லாக் பீரியட் எப்போ முடியுதோ அப்போ தான் நீங்கள் அதை அன்லாக் பண்ணலாம். ஸோ அன்லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாக் வந்து அன்லாக் ஆகிருக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கொள்ளலாம், ரைட். அடுத்தது வந்து இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விளங்கு இப்படி. அடுத்தது வந்து இந்த இருக்குது லொக்குன்றதுக்குள்ளே போய் பார்த்தாலும் உங்களோட லொக் பண்ணியிருக்கிற பைகாயின் டீட்டெயில் பார்க்கலாம். அடுத்த மைக்ரேட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட அவைலபிள் பேலன்ஸுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் விட்ரோ. ஸோ உங்களோட அவைலபிள் பேலன்ஸை வச்சு தான் உங்களுக்கு விட்ரோவல் வரும். பட் விட்ரோவலும் வந்து நீங்கள் பிட்கேட்டோ இல்லாட்டி OKXஓ இல்லாட்டி MEXCO இதில் போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இருக்குது பாருங்கள், அட்ரஸ் எடுக்கணும். அட்ரஸ் எடுக்கிறது சிம்பிள். உதாரணத்துக்கு பிட்கேட்டில் வந்து உங்களோட அசட்டுக்குள்ளே வந்து இந்த பாருங்கள், இதில் அசட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபண்ட் இருக்கும். ஸோ மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் டிபாசிட் இருக்கும். இதில் போயிட்டு டிபாசிட் கிரிப்டோன்றதை கிளிக் பண்ணி மேலே சர்ச்சில் வந்து பையன்ட்டு சர்ச் பண்ணுங்கள், பை வரும். அதில் வர்ற அட்ரஸை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பே இந்த இருக்குது பாருங்கள், பே அண்ட் ரிக்வெஸ்ட்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி நாங்கள் விட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மேனுவல் வாலெட் அட்ரஸ்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இதில் அட்ரஸை பேஸ்ட் பண்ணி போட்டு மெமோவை தந்துருந்தாங்கன்னா மெமோவை கொடுத்துட்டு சென்டன்னு கொடுக்கணும். பட் இதில் வந்து 0 காட்டுது. ஸோ நான் இப்போ அட்ரஸை கொடுத்தாலும் சிஸ்டம் எரர், சிஸ்டம் ஃபெயில் என்று தான் வருது. ஸோ இது சம்மந்தமான அப்டேட் இன்னும் வரல. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கரன்சி செலக்ட் பண்ண சொன்னாலும் செலக்ட் பண்ணணும், சரி வரல. ஒரு சிலர் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் இல்லை. நான் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் சொல்லியிருந்தது தான் விட்ரோ பண்ணி எடுத்துட்டேன்னு. அது எந்தளவு உண்மைன்றது தெரியும். ஏன்னா அவர் வந்து அவரோட ஃபேஸை மட்டும் தான் காட்டுறேன், அவர் விட்ரோ பண்ணதுக்குரிய ப்ரூஃப் ஒன்றும் போடலை, ரைட். அப்போ இது உண்மையாக விட்ரோவல் கொடுத்துட்டாங்களான்றது கொஷின் மார்க் தான். யாருக்காவது விட்ரோவல் எடுத்து, அதாவது உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு விட்ரோ எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதை என்னென்னா விட்ரோவல் வந்து யாரும் எடுக்கலை. இப்போ ட்ரேடிங் போகுது, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட USDT இருந்தால் நாங்கள் பைகாயினை அந்த எக்ஸ்சேஞ்சுகளில் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் ஃப்ரீயாக மைண்ட் பண்ணது வந்து இங்கே இன்னும் வந்து சேரலை, அதான் உண்மை.
ரைட். அடுத்தது கேஒய்சி வந்து இன்றைக்கு சில நேரம் சிலருக்கு வேலை செய்யாமல் இருந்ததுக்கு கேஒய்சி செய்யாதாக்கள் செஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நிறைய டெக்னிக்கல் எரர் எல்லாம் வந்து கொண்டிருந்தது இன்றைக்கு. ஸோ அதிலெல்லாம் அநேகமாக இன்னொரு 1 வீக் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். பைனான்ஸில் அப்படி லிஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பைனான்ஸில் voting போது அதற்கு பார்ப்போம். மேலே சர்ச்சில் போயிட்டு பையன் அடிங்க. பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளை பையன் அடிச்சிங்கனாலே அடித்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று காட்டுது உங்களுக்கு, பைனான்ஸ் கம்யூனிட்டி vote. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்குவாட் ஆஃபிஷியல் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் votingஐ பார்த்துக்கொள்ளலாம். நீங்களும் ஓட் போட்டுறனா இதில் போடலாம். பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதா இல்லையான்றது இதில் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இப்படி கொஞ்சம் கீழே எடுத்திங்கன்னா இந்த பாருங்கள் voting நடந்திருக்கு. இப்போ நான் டிக் பண்ணியிருக்கேன் எஸ்ஸண்டா. இப்போ எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86% வந்திருக்கு. நோன்றது வந்து 14% வந்திருக்கு. இன்னும் 7 நாள் இருக்குது இந்த voting முடிய. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். அப்படி பைனான்ஸில் மட்டும் லிஸ்ட் ஆகிட்டேன்டா இப்போ இருக்கிற ப்ரைஸை விட இன்னும் மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் பைக்கு அதிகம். அடுத்தது காயின் மார்க்கெட் கேப்பில் போய் பார்த்தீங்கன்னா பையோட ப்ரைஸ் வந்து 0.9081 காட்டுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பை IOU $100 $80 எல்லாம் போனதில் காயின்ட ப்ரைஸ் தான் அது. இப்போ பாருங்கள் ஒரே நாளில் இது கிட்டத்தட்ட 97% டவுன் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக்கான இது தான். இதுக்கு ப்ளூ கலர் IOU மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னா இது தெரியும். நீங்கள் உண்மையான பையை பார்க்கணுமெண்டா ப்ரைஸை காயின் மார்க்கெட் கேப்பில் காட்டுன்னு பாருங்கள். இதில் சர்ச்சில் போயிட்டு பையனை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இது காட்டும் உங்களுக்கு. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 47% மார்னிங்லேருந்து இது டவுன் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் பையோட ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அடுத்த இதில் டீட்டெயில் எல்லாம் பார்ப்போம். இவங்களோட டேட்டாஸின் படி பையோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 2.1 வரைக்கும் போயிருக்கு இன்றைக்கு. லோ வந்து இப்போ போகிற ப்ரைஸ் தான் லோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி இருந்தது. அடுத்த மார்க்கெட்டில் போய் பார்ப்போம். OKX, பிட்கேட், கேட்.io இதில் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை விட மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் சில இதுலேயும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேமஸ் இல்லாத சில எக்ஸ்சேஞ்சுகள்லையும் லிஸ்ட் ஆகிருக்குது. பட் பெரிய எக்ஸ்சேஞ்ச் தான் பைபிட், மற்றது பைனான்ஸ், கோயின்பேஸ் இது எல்லாம் லிஸ்ட் ஆகலை. கோயின்பேஸில் வந்து லிஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ரொபின்ஹுட்லேயும் இந்த மாதிரின்றது ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 1 வீக் வெயிட் பண்ணணும் என்ன நடக்குதுன்றது தெரிகிறதுக்கு. ரைட். ஸோ பை கோயினை பற்றின அப்டேட். இதை விட பையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிலருக்கு 24 வேர்ட்ஸ் மறந்துருப்பீங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் மறந்தார்கள் என்ன செய்கிறேன்னு சிலர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் கேஒய்சி செஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய இயலாது. அப்படி கேஒய்சி செய்யாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருப்பீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு வாலெட் 24 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். செஞ்சு புதுசாக நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களோட மெயின் நெட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து மேலே டைமர் வந்து ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த டைமர் வந்து நின்றுருக்கும் சிலருக்கு. ஸோ அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டைமர் ஒன்று ஓடி அதுவும் வந்து அவங்களோட சிஸ்டம் பிளாக் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான மெயில் போடுறது என்ன மாதிரின்றதெல்லாம் பழைய வீடியோவில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ பையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க செஞ்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க கம்பெனியால் சொல்லியிருக்க விஷயம் வந்து என்னென்னா பையை பொறுத்த வரைக்கும் அதை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது பை அண்ட் செல்லுக்கு வந்து பையை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ட்ரான்சாக்ஷன் கூடுதோ அந்தளவுக்கு பையோட ப்ரைஸ் வந்து கூடிட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில். சிலர் ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டேக் அதாவது லொக்கில் இருக்கிறார்கள். உங்களுடைய பை வந்து லொக்கில் இருக்கிறார்கள். சிலருக்கு வருஷக்கணக்கில் லொக் இருக்கும். நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த் அப்படி இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படியானாக்கள் வெயிட் பண்ணி அந்த டைமில் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரைட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பையிலேருந்து வித்ட்ரா பண்ணாக்கள் இல்லை இது வரைக்கும். ஸோ அப்படி யாராவது வித்ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.